இன்னைக்கு ஒரு சில செய்திகளை நாம தெரிஞ்சுக்கிறோம். குறிப்பாக யூதர்கள், பனி இஸ்ரவேலர்கள் அவர்களை குறித்த ஒரு சில செய்திகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி காலத்தில் நீங்கள் உங்களுக்கு முன் சென்ற அந்த சமுதாயத்தை தான் நீங்கள் பின்பற்றுவீர்கள். இன்ச் பை இன்ச்சா லதத்தபிஅன்ன ஸனன மன் கான கப்லகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள். யார் அவர்கள்? குறிப்பாக யஹூதிகள், யூதர்கள். அவர்களுடைய சில குற்றங்கள், அதற்காக அல்லாஹ் அவர்களை தண்டித்தது இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்னு சொன்னாலே என்ன தெரியுது? அதிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். அதுக்காக தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல முதலாவது பாருங்க, ஒரு பாவம் இருக்குதே, சின்னதா ஆரம்பமாகும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூட்டம் 950 ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்து அந்த சமுதாயத்தை, அந்த மக்களை அதிலிருந்து காப்பாற்றவே முடியல. அதுக்கு பிறகு அல்லாஹ் கப்பல் செய்ய வைத்து ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தையே அல்லாஹ் அழித்தான். ஒரு சிலரை தவிர அந்த 80 பேரை அல்லாஹ் காப்பாத்திட்டான். அவ்வளோ பெரிய பாவம் செய்யும் அளவுக்கு அவர்கள் ஆளான காரணம் என்ன? என்ன பாவம் செஞ்சாங்க? சமாதிகளை வழிபட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் இருந்த நல்லடியார்கள் இறந்து அவர்களை போலவே ஒரு உருவங்களை வச்சுக்கிட்டாங்க. ஷைத்தான் என்ன பண்ணான்? முதல்ல இவங்கெல்லாம் நல்லடியார்கள், இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள், அவங்க இறந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சான். முதல்ல ஷைத்தான் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தவங்க போயிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. அடுத்த கொஞ்ச காலத்துக்கு பிறகு சும்மா உட்கார்ந்த போதுமா, ஒரு கம்பு ஏதாவது வைங்க, ஒரு ஜண்டா கிண்டா ஏதாவது வைங்க அப்படின்னு ஏதாவது அந்த ஜண்டா வைக்கப்பட்டது. அப்புறம் அவங்க மௌத்தாயிட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு சாரார் வந்தார்கள். சும்மா ஜண்டா வச்சா போதுமா, அவங்கள பற்றி ஒரு உருவம், ஒரு போட்டோ மாதிரி வரைஞ்சு வைங்க. அடுத்த சாரார் போட்டோ மாதிரி வரைஞ்சு வச்சாங்க. அதுக்கு அடுத்த சாரார் போட்டோ மாதிரி வச்சா போதுமா, அவர்களை சிலைகளாகவே வடித்து வையுங்கள். அந்த நல்லடியார்களை சிலைகளாக வடித்து வைத்தார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சாரார், அந்த கூட்டம் வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் என்கிற 5 நல்லடியார்களை சிலைகளாக வடித்து வைத்திருந்தார்கள். அந்த கூட்டத்துக்கு தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்து காப்பாற்ற முடியாம போயிருச்சு. ஆரம்பிச்சது எங்க இருந்து? சின்ன ஒரு மௌத்தாயிட்டாரு நல்லடியார், அங்க போய் அவருடைய நல்ல மனுஷன் மௌத்தா போயிட்டாரு, போய் அங்க அவருடைய ஒரு மஹபத்துல போய் உட்கார்ந்து இருந்தாங்க. அங்க இருந்து ஆரம்பிச்சது. படிப்படியா கொண்டு வந்து ஷைத்தான் எங்க நிறுத்திட்டான்? அவர்களை சிலைகளாக வடித்து வணங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு அவர்களுடைய உயிரணுக்களில், அந்த ஜீன்களில் மாறு செய்வது மிக்ஸ் ஆச்சு, கலந்துச்சுன்னு சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாபெரும் தீர்க்கதரிசி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்து அதிலிருந்து காப்பாற்ற நினைத்தார்கள், முடியாம போயிருச்சு. எவ்வளவு பெரிய. அதுக்கு பிறகு துஆவை செய்தார்கள், யா அல்லாஹ் ஒருத்தனையும் விட்டுறாத, எல்லாரையும் அழித்து விடு. லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக் வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. துஆ செய்தார். 80 பேரை அல்லாஹ் கப்பல் ஏற்றி காப்பாற்றினான் ஒட்டுமொத்தமாக. அதுல நூஹ் நபி தன் மகனையே காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. நூஹ் நபியின் மகன் காப்பாற்ற முடியும். இன்னைக்கு அவுலியாக்கள், பாவாக்களை குறித்து சமுதாயம் நினைத்து கொண்டிருக்கிறது. இந்த பாவா காப்பாத்துவாரு, அந்த அவுலியா காப்பாத்துவாரு, அந்த மகான் காப்பாத்துவாரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் என்கிற தீர்க்கதரிசி தன் சொந்த மகனை காப்பாற்ற முடியவில்லை. அல்லாஹ்வின் அஸாபில் இருந்து, அல்லாஹ்வின் பிடியில் இருந்து.
நீங்க என்ன சமுதாயம்? முட்டாள்தனமான சமுதாயம். சும்மா பேரு குரான் கேட்கிறது, குரான் ஓதுறது. ரமதான்ல தராவி தொழுதாங்க, குரான் ஓதுனாங்க, குரான் கேட்டாங்க. ஏதாவது மாற்றம் வந்துச்சா? இல்ல. கொள்கை அடிப்படையில் ஏதாவது மாற்றம் வந்துச்சா? உண்மையிலேயே நீங்கள் உள்ளத்தால் குரானை கேட்டிருந்தால் நீங்களாக புல்டோசரை வைத்து தர்காக்களை தரைமட்டமாக்கி இருப்பீர்கள். சும்மா கேட்க வேண்டியது, ரசனைக்காக வேண்டி. நூஹ் நபி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துன்யாவுல ஒரு நபி தன் மகனை காப்பாற்ற முடியவில்லை. இன்னைக்கு நீ நம்புற அந்த பாவா, இந்த அவுலியா, அந்த பாவா, இந்த மகான், அந்த பெரியார், சமுதாயத்துக்கு கொஞ்சமாவது அறிவு வேணாம்? இந்த சம்பவங்களை கேட்பதன் மூலம் ஒரு மாற்றம் வரணும். நீங்கள் அதிலிருந்து மாறி வர வேண்டும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதே தர்கா, அதே பத்தி, அதே எலுமிச்சம்பழம், அதே பூவை போடுறது, அதே சமாதிக்கு மேல பச்சை துணியை போடுறது, அதே வியாழக்கிழமை போய் உட்கார்றது, அதே சன்னுகூடு, அதே உருசு, அதே கர்மாந்திரம், அதே எல்லாமே நடக்குது. குரானும் ஒரு பக்கம் கேட்கப்படுது. அல்லாஹு அக்பர். பாருங்க, அந்த மக்களிடத்துல எவ்வளவு பெரிய அந்த பிடிவாத குணம் வந்துருச்சு. ஆனா ஆரம்பிச்சது எங்க? சாதாரணமாக நல்லடியார்களை மதிக்கிறோம் என்கிற பெயர்ல. அதே தான் இன்றைக்கும் வந்திருக்கிறது. ஈரான் ஈரான் என்று பேசுகிறார்களே, நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது, நேராக ஈரானுக்கு தான் போகுது. ஈரான் ஈரான் என்று இன்னைக்கு பேசுகிறார்களே, இந்த ஈரான், இஸ்ரேல், இந்த அமெரிக்கா, இந்த போர் விஷயத்துல சரியான கொள்கை ஒரு மோமினுக்கு தெரிய வேண்டுமானால் நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். அப்போதான் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். இல்லாவிட்டால் அரசியல் ஆதாயம், அரசியல் லாபம், மேலோட்டமான பார்வையால் சமுதாயம் திசை திருப்பப்படும். இதுல சரியான வழிகாட்டல் கிடைக்க வேண்டுமானால் எங்களோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். ஈரான் இருக்குதே, உலகத்திலேயே அதிகமாக தர்கா, சமாதி வழிபாடு இருக்கக்கூடிய நாடு ஈரான் தான். குறைந்தபட்சம் இப்போது அந்த ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய சமாதிகள், தர்காக்கள் 10,500 தர்காக்கள் இருக்குது. 10,500 தர்காக்கள் இருக்கு. சமாதி, சமாதினா இப்ப நம்ம இந்த ஆலந்தூர்ல கூட அங்க ஒரு சில இதுல வச்சிட்டு இருக்கிறோம். சும்மா சாம்பிராணி புகை போட்டுக்கிட்டு அங்க உட்காந்துட்டு பீடி இழுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அந்த மாதிரி இல்ல, பெரிய பெரிய தர்கா, சக்தி வாய்ந்த பாவாக்கள், பெரிய பெரிய சர்ச் மாதிரி இருக்கும். குறைந்தபட்சம் 10,500 தர்காக்கள், சமாதிகள். நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவரு இப்படிப்பட்ட மகான், அப்படிப்பட்ட அவுலியா, இப்படிப்பட்ட மகான், அப்படிப்பட்ட பாவா, அங்க போயிட்டு வந்தாலே பாவங்கள் மன்னிக்கப்படும். ஃபாத்திமா மாசூமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு தர்கா கட்டி வச்சிருக்கிறான், ஃபாத்திமா மாசூமா. அந்த தர்காவுக்கு ஒருத்தன் போயிட்டு வந்துட்டான்னா சொர்க்கம் அவனுக்கு கன்ஃபார்ம். ஹோல்சேல்ல கிடைக்குவாங்க தர்கா வழிபாடு, சமாதி வழிபாடு. ஈரான்ல ஹோல்சேல்ல கிடைக்கும். உலகத்திலேயே அதிகமாக சமாதி வழிபாடு. ஏங்க, ஒரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதி வழிபாட்டை ஒழித்தார்கள். சஹாபாக்களிடத்துல சொன்னார்கள், சமாதிகளை தரைமட்டமாக்குங்கள், அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன். இது ஒரு பக்கம் இஸ்லாம். இன்னொரு பக்கம் தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி பெரிய பெரிய சமாதிகளை வைத்துக் கொண்டு வழிபடுவது இஸ்லாமிய ஆட்சி என்று அதை சொல்வது, இது இஸ்லாமா? இது இஸ்லாமா? இவங்களுக்கு தெரியல, இவங்க என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு இவங்களுக்கு புரியல. ஒரு பக்கம் இஸ்லாம் என்ன சொல்லுது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது, இருக்கிற எல்லா சமாதிகள் எதெல்லாம் உயரமாக இருக்குதோ எல்லாவற்றையும் தரைமட்டமாக்குங்கள், எந்த சமாதியும் பூமிக்கு மேல உயர்ந்திருக்க கூடாது, முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டது. இன்றைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அரபு நாட்டு பாருங்க,
தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி, இங்க இருக்கிற மாதிரி, இந்தியாவில் இருக்கிற மாதிரி அங்க பார்க்க முடியாது. எங்கேயுமே நீங்க ஒரு தர்கா பார்க்க முடியாது, ஒரு சமாதியை பார்க்க முடியாது. ஆனா ஈரானுக்கு போனீங்கன்னு சொன்னால் தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு. அதான் சொல்றேனே, இப்ப இது இஸ்லாமா, இது இஸ்லாமா? மேட் இன் மதீனா இது இஸ்லாமா, மேட் இன் ஈரான் இது இஸ்லாமா? இது இஸ்லாம்னா அப்ப இது இது என்னது? இது ஷிர்க், இது இணை வைத்தல். இன்னைக்கு சமாதி வழிபாடு. அதே போல எத்தனை தர்காக்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஒழிக்க முடியல. எவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கிறோம், ஒழிக்க முடியல. அதுல இருந்து திரும்பி வரமாட்டேங்கிறான். கடப்பாறை எடுத்து உடறா அப்படின்னு சொன்னா பாவா ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? ரத்த வாந்தி எடுத்துட்டு நம்ம செத்து போயிட்டா என்ன பண்றது? பாவா ஏதாவது பண்ணி விட்டா என்ன பண்றது? கை காலை இழுத்து விட்டா என்ன பண்றது? இதுக்கு பேர் தௌஹீத். அப்ப இது பாருங்க, சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு பாவம். பாவம்னா நன்மையில் ஆரம்பித்தது, பக்தியில் ஆரம்பிச்சது. இது எந்த அளவுக்கு போய்விட்டது? நூஹ் நபி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்து ஒரு நபி காப்பாற்ற முடியல. அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. அவ்வளவு பிடிவாத குணம். எந்த அளவுக்கு ஒரு நபி, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு இறை தூதர், யா அல்லாஹ் இவர்களை அழித்து விடு என்று கேட்கும் அளவுக்கு. ஆனா பாவங்கள் என்னது? லேசா ஆரம்பிக்கிறது. அதனால குர்ஆன்ல ஒரு சில பாவங்களை, குற்றங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பனி இஸ்ரவேலர்கள் செய்ததை போல், யூதர்கள் செய்ததை போல் நீங்கள் செய்யாதீர்கள். அதுல முதலாவது ஒரு சில விஷயங்கள், இது மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க. அதுல முதலாவது அவர்களுடைய குற்றங்களில் அல்லாஹ் சொல்வது, அல்லாஹ்வை வெளிப்படையாக நாங்கள் பார்க்க வேண்டும், பார்த்தாதான் நம்புவோம் அப்படின்னாங்க. அரினல்லாஹ ஜஹரத்தன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அந்த பனி இஸ்ரவேலர்கள், யகூதிகள், யூதர்கள் என்ன கேட்டாங்க? அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை வெளிப்படையாக காட்டுங்கள், அப்பதான் நாங்க நம்புவோம். இதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணான்? ஃபஅഖததுஹுமுஸ் ஸாஹத்து வஅன்தும் தந்துரூன். மிகப்பெரிய ஒரு பேர் இடி அவர்களை தாக்கியது. எல்லாரையும் எல்லாம் அழிச்சிட்டான், அந்த கூட்டத்தை. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இவர்களுக்கு உயிர் கொடு. அதன் பிறகு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினான். சும்ம பாஸனாக்கும் மின் பாதி மௌத்திக்கும். பிறகு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினான். அப்ப இது அவர்கள் செய்த மிகப்பெரிய குற்றம், அதற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. இரண்டாவது அவர்கள் செய்த மிகப்பெரிய குற்றம், காளை கன்றை கடவுளாக்கியது. கோமாதா, குலமாதா, அந்த மாதா, இந்த மாதா, காளை கன்றை கடவுளாக்கியது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு காளை கன்றை தெய்வமாக்கியது. மூசா நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு போயிருந்தாங்க. அந்த போன அந்த இடைவெளியில் என்ன பண்ணிட்டாங்க? காளை கன்றை, நகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உருக்கி ஒரு காளை கன்று மாதிரி செஞ்சு அதுல கொஞ்சம் போல மண்ணு போட்டான். ஒரு பிடி மண்ணு போட்டதும் அதுக்குள்ள பேன்னு சத்தம் வந்துச்சு. கண்ணுக்குட்டி எப்படி கத்தும்? பே அப்படின்னு கத்தும். அது கத்துனோடனே என்ன ஆயிடுச்சு? எல்லா மக்களையும் கூப்பிட்டு, இதுதான் உண்மையான கடவுள். சும்மா சத்தம் வந்தது. அப்ப இது அவர்கள் செய்த மிகப்பெரிய குற்றம். இந்த குற்றத்திற்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்தான்? ஃபதூபு இலா பாரிக்கும் ஃபக்துலு அன்ஃபுஸக்கும் ஸாலிகும் கைருல் லக்கும் இன்த பாரிக்கும் ஃபதாபா அலைக்கும். யார் காளை கன்றை வணங்காமல் இருந்தீர்களோ அவர்கள் காளை கன்றை வணங்கியவர்களை கொன்று விடுங்கள். ஃபக்துலு, அவர்கள் வாழ தகுதி இல்லாதவர்கள். உடனே அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். இதுல என்ன நடந்தது? இவர்கள் போவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? ஃபதாபாலை, அல்லாஹ் மன்னிச்சிட்டான். யார் வணங்காமல் இருந்தார்களோ இவங்க உறுதியா இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? சொந்த பந்தங்கள்லாம் பார்க்கல. நீங்க காளை கன்றை வணங்கினீர்கள், முதல்ல உன்னை நான் கொல்றேன் அப்படின்னு வந்த உடனேயே அல்லாஹ் கொல்ல விடல, அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஃபதாபா அலைஹி. இது இரண்டாவது அவர்கள் செய்த மிகப்பெரிய குற்றம், அதுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. மூன்றாவது, தடை செய்த பின்பும் சனிக்கிழமை மீன் பிடித்தது. அல்லாஹ் தடை செஞ்சிருந்தான்.
சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது, வாரத்துல எல்லா நாட்களும் மீன் பிடிங்க, ஆனா சாட்டர்டே மட்டும் என்ன செய்யாதீங்க, மீன் பிடிக்காதீர்கள். கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, தந்திரங்களை கையாண்டார்கள். எப்படி அந்த மீனை பிடிக்கிறது, அந்த டெக்னிக்கல் தந்திரங்களை கையாண்டு என்ன பண்ணாங்க, மீன்களை வரவைத்து அதுக்கான வலையை வீசி ஏதோ ஒன்று அமைப்பு, ஞாயிற்றுக்கிழமை போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த நபி சொன்னாரு, மீன் பிடிக்காதீங்கடா, வாரத்துல எல்லா நாளும் மீன் பிடிங்க, அது ஒரு நாள் மட்டும் விட்டுருங்கடா. நாங்க மீன் பிடிக்கலையே, நாங்க சும்மா வலை விரிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை போய் எடுத்துட்டு வந்துருவாங்க, நாங்க ஞாயிற்றுக்கிழமை தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அல்லாஹ் பார்த்தான். அந்த நபியும் சொல்லி பார்த்தார்கள். கடைசியில் அல்லாஹ் என்ன பண்ணான், கூனு கிரததன் ஹாசியின், அவர்களில் வாலிபர்களை குரங்குகளாக, வயோதிகர்களை பன்றிகளாக அல்லாஹ் உருமாற்றம் செய்து விட்டான். பன்றிகளாக குரங்குகளாக அல்லாஹ் மாற்றி விட்டான். அல்லாஹ் கொடுத்த தண்டனை. எதுக்கு தண்டனை கொடுத்தான் அல்லாஹ்? மீன் பிடிச்சதுக்காக வேண்டி, அதுவும் தந்திரங்களை கையாண்டு. இன்னைக்கு நம்ம அதை விட பெரிய பெரிய பாவம்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை விட்டு வச்சிருக்கிறோம். இவங்க பெரிய பாவம்லாம் இல்ல, அந்த மீன் பிடித்தார்கள், மீறி போய் என்ன பண்ணாங்க, சனிக்கிழமை வரக்கூடிய மீன் ஞாயிற்றுக்கிழமை போயிடுது. அவர்களில் பெரும்பாலானவர்களை நாம் குரங்குகளாக பன்றிகளாக உருமாற்றம் செய்தோம். உருமாற்றம் செஞ்சு இப்ப இருக்கிற பன்னி அது கிடையாது. இப்போ தெரியுது பாருங்க, இந்த பன்னி இந்த குரங்கெல்லாம் இது வேற அது வேற. உருமாற்றம் செய்து 3 நாட்கள் வரை அல்லாஹ் வச்சிருந்தான். எந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருமாற்றம் செய்கிறானோ 3 நாள் வரைக்கும் அல்லாஹ் வச்சிருப்பான். அதுக்கு பிறகு டோட்டலா அல்லாஹ் அழிச்சிருவான். அந்த குரங்குல இப்ப இருக்கிற இந்த குரங்கு இது இருந்தா இது நம்மளையும் கெடுத்து குட்டிச்சராக்கிறோம். ஃபுல்லா 3 நாட்களுக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சிட்டான் அல்லாஹ். சுத்தமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் மீன் பிடித்தார்களோ அவர்கள். அப்ப இது தந்திரங்களை கையாண்டது. 4வது அவர்கள் செய்த குற்றம், அல்லாஹ்வுக்கு செய்து கொடுத்த வாக்குறுதிகள், அக்ரிமெண்ட், அதை மீறியது. ஒரு மனிதன் தன்னை படைத்த இறைவனோடு செய்து கொண்ட வாக்குறுதி இருக்குது. பொதுவா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் சொல்றாங்கல்ல, மன அழுத்தம், டிப்ரெஷன், இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான முதல் காரணம் டிப்ரெஷனுக்கு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஒரு மனிதன் தன்னை படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாவிட்டால் இதுதான் அவனுடைய மன அழுத்தத்திற்கு மிக முக்கிய காரணம். ஏன்னா ஒரு மனுஷன் பார்த்தா அவனுக்கு தெரியும், தொழுகை ஐவேளை என் மீது கடமை தெரியும், நான் தொழுதாக வேண்டும் தெரியும். அப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரியும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை செய்ய வேண்டும், செய்யாவிட்டால் அது குற்றவாளின்னு தெரியும். தெரிந்தும் ஒரு மனிதன் செய்யாமல் இருந்தால் இதுதான் உலகத்துல மிக மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம். அதனாலதான் முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த மன அழுத்தம் வருதில்லை. குறிப்பாக தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களுக்கு இந்த மன அழுத்தம் வருதில்லை. முஸ்லிம்களிலும் யாருக்கு இந்த மன அழுத்தம் வரும்? யார் தொழுகைகளில் அலட்சியமாக இருப்பார்களோ அவங்களுக்கு இது வரும். பொதுவா இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். பொதுவாகவே ஒரு மனிதன் ஒரு இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி வாங்கிட்டான், ஒரு கம்பெனியில வேலை செய்யணும், உங்களுக்கு இவ்வளவு சேலரி, இவ்வளவு சம்பளம். இப்ப அவனுக்கு தெரியும் என் மீது இது ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் இதை செஞ்சாகணும். செய்யாமல் இருந்தால் ஒரு கலக்கம் வருதா இல்லையா? என்னடா அது சம்பளம் மட்டும் வாங்கிக்கிறோம், வேலை செய்ய மாட்டேங்கிறோமே. மன அழுத்தத்திற்கு இதான் காரணம், மிக முக்கிய காரணம் இது. அப்ப மனிதர்களோடு செய்யக்கூடிய அக்ரிமெண்டை நிறைவேற்றாவிட்டால் மன அழுத்தம் வருது. அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன? யா அல்லாஹ், இறுதி மூச்சு வரை நான் உன்னையே வணங்கி கொண்டிருப்பேன். இது ஒப்பந்தம், இது வாக்குறுதி, இது அக்ரிமெண்ட். இது நம்மில் எத்தனை பேர் நிறைவேற்றுகிறோம்? இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம். காரு, பங்களா எல்லாமே இருக்குது. பல முஸ்லிம்களே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் இருக்காச்சு, தூக்கமே வரமாட்டேங்குது. எங்க இருந்து வரும்? அல்லாஹ்வுக்கு செய்து கொடுத்த அந்த ஒப்பந்தம்,
அந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? அந்த வாக்குறுதிகள், அந்த ஒப்பந்தங்களை மீறினார்கள். 3 தண்டனைகளை அல்லாஹ் கொடுத்தான். இங்க பாருங்க, 3 தண்டனைகள். ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும், நம்மோடு செய்த அந்த வாக்குறுதிகள், ஒப்பந்தங்களை அவர்கள் மீறிய காரணத்தால் லஅன்னாஹும், நாம் அவர்களை சபித்தோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வின் சாபம், சபித்தோம். வஜஅல்னா குலூபஹும் காசியா, அவர்களுடைய உள்ளங்களை இறுக்கமாக ஆக்கிவிட்டோம். ஸ்ட்ரெஸ்ங்கிறது, உள்ளம் இறுக்கமடைவது பேர் தான் என்னது? அதான் சொல்றாங்க மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். காசியா எல்லாம் சொல்லி காட்டுறான். அதுவாவல, நாம் ஆக்கினோம், நம்மை மறந்து விட்டார்கள், அதனால் ஆக்கினோம். 3வது என்ன? வலா தஸாலு தத்தலி அலா ஹாயினத்தி மின்ஹும், சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்களுடைய குணங்களை நாம் எப்படி ஆக்கிவிட்டோம்? மோசடி செய்பவர்களாக. அவங்க என்னதான் அமானிதத்தை பேண வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடியாது. இன்றைக்கும் சரி, இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய நம்பிக்கை துரோகிகள், அமானித மோசடியாளர்கள் இந்த யகூதிகள் தான், இந்த யூதர்கள். இது யார்கிட்ட கேட்டா தெரியும்? ஹிட்லர்கிட்ட கேட்டா தெரியும். ஹிட்லர்கிட்ட கேட்கணும். இவங்க எந்த காலம் வரை எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, தங்களுக்கு சாதகமாக இருந்தால் சரி, தங்களுக்கு பாதகமாக இருந்தால் முதுகில் குத்த தயங்கவே மாட்டார்கள். அமானித மோசடியில இவர்களை மிஞ்சி ஆளே கிடையாது. அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட். ஒரு மனுஷனிடத்துல அவன் நினைக்கிறான் நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனா முடிய மாட்டேங்குது. ஏன் முடிய மாட்டேங்குது? இது அல்லாஹ் கொடுக்கிற பனிஷ்மெண்ட், அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை. இந்த 3 தண்டனைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா. 5வது அவர்கள் செய்த குற்றம், அதுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. என்ன குற்றம் செய்தார்கள்? அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நிராகரித்தார்கள். ஆயாத்துல்லா, அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நிராகரித்தார்கள். அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் என்ன? மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். எத்தனை அத்தாட்சிகள்? குறிப்பாக 9 அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். வலகத் ஆதைனா மூசா 9 ஆயாத்தின், 9 அத்தாட்சிகள், பெரும் பெரும் அத்தாட்சிகள். அந்த 9 அத்தாட்சிகள் என்ன? முதலாவது அசா, கம்பு, கீழே போடுறாங்க பாம்பா மாறுவது. எவ்வளவு பெரிய அத்தாட்சி இது! கண்கட்டு வித்த மேஜிக் எல்லாம் கிடையாது, ரியல் பாம்பாக மாறுது, பெரிய பாம்பா மாறுது, கோப்ரா அனகொண்டா மாதிரி மாறுது, பெரிய பாம்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது தொட்ட உடனே மறுபடியும் கம்பாயிருது. எவ்வளவு பெரிய அத்தாட்சி இது! இன்னைக்கு இந்த சங்கிகள்லாம் பார்த்தான்னு சொன்னா அப்படியே தொப்புன்னு தொப்புன்னு கீழே வந்துருவான். அந்த மாதிரி அத்தாட்சிகளை இது ஒண்ணு. 2வது, இந்த கையை இப்படி வைப்பாங்க, வச்சுட்டு இப்படி எடுப்பாங்க, அப்படியே பளபளப்பாக மின்ன ஆரம்பிக்கும். எதுன் பைதா, மின்னக்கூடிய கை. இது 2வது அத்தாட்சி. 3வது, கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது, கடுமையான பஞ்சம். இது அத்தாட்சி, இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 4வது, அந்த கடுமையான பஞ்சத்திற்கு பிறகு மழை பெய்தது. எல்லாம் என்ன நினைச்சிருந்தாங்க? இனிமே நமக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு, இனிமே செழிப்பா இருக்கலாம். இல்ல, அந்த மழையும் அவர்களுக்கு ஒரு சோதனை. அது முழுமையான தண்ணீர் கிடைக்காம போயிருச்சு. இது 4வது, எதிர்பார்த்தது மாதிரி மழை கிடைக்கல. 5வது, பிறகு ஒரேடியாக வெள்ளம் வந்தது, தூஃபான். பார்சல்னா அலைஹிம் தூஃபான். குர்ஆனுடைய ஆயத்து இதெல்லாம். இதெல்லாம் கொடுத்த பனிஷ்மெண்ட். பஞ்சமும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை, வெள்ளமும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை. சொல்றாங்களா இல்லையா? இப்ப வர்ற மழை இருக்குதே, 100 வருஷத்துக்கு முன்னால வந்த மழை, இப்ப பெஞ்ச மழை இருக்குதே, 50 வருஷத்துக்கு முன்னால பெஞ்ச மழை, அது சும்மா சொல்றது, அதெல்லாம் வெளி காரணம். உண்மையான காரணம் என்ன? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை. அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. பாருங்க, இந்த யகூதிகள், யூதர்கள், தூஃபான். 6வது என்ன? வெட்டுக்கிளிகள். எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளிகள் அல்லாஹ் அனுப்பிட்டான். ஜராத், வெட்டுக்கிளிகள் இருக்குதே, அது 1 2 வராது, லட்சம் கோடி கணக்கில் அப்படியே படையெடுத்து வருவது. வெட்டுக்கிளிகள் வர ஆரம்பிச்சது, அவ்வளவுதான், வயல் விளைச்சல், விவசாயம் எல்லாம் நாசமாயிரும். அப்படியே படைகள் எல்லாம் அனுப்பணும் ஃபுல்லா.
ஆறாவது. ஏழாவது பேன்கள். பேன், உடல் முழுவதும் பேன், எங்க பார்த்தாலும் பேனா இருக்குது. தண்ணி குடிக்கலாம் எடுத்து பார்க்கலாம், அதுக்குள்ள பேன் இருக்குது. சாப்பாடு சாப்பிடலாம், அதுக்குள்ள பேன் இருக்குது. எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் வேதனை. இதெல்லாம் அத்தாட்சிகள். எட்டாவது தவளை, எங்க பார்த்தாலும் தவளை. ஒன்பதாவது ரத்தம், குறிப்பாக சாப்பிடும் போது குடிக்கும் போது ரத்தம். இந்த 9 அத்தாட்சிகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். எல்லா அத்தாட்சிகளையும் இவர்கள் என்ன செய்தார்கள்? ஒபி குஃப்ரிஹிம் குஃப்ரிஹிம் பி ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை ஏற்க மறுத்தார்கள். ஆறாவது இவர்கள் செய்த மிகப்பெரிய குற்றம் இறை தூதர்களை கொன்றது, நபிமார்களை கொன்றது. அதனால இப்ப பலஸ்தீன்ல மக்களை கொன்று குவிக்கிறார்கள், சின்ன சின்ன பிள்ளைகளை கொன்று குவிக்கிறார்கள். இது பெரிய ஆச்சரியம் கிடையாது. தூதர்களையே கொன்று குவித்த ரத்த வெறி பிடித்தவர்கள் இவங்க. அதனால இது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. தூதர்களை கொன்றவர்களுக்கு இவங்க மனிதர்களை கொன்றதுல என்ன தயக்கம் இருக்க போகுது? இதுதான் அவர்களுடைய ஒரிஜினாலிட்டி. இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஃபபஷ்ஷிர்ஹும் பி அதாபின் அலீம், இவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை, சுப செய்தி சொல்லுங்கள். ஏழாவது அவர்கள் சொன்னது, அவர்களுடைய குற்றம், நாங்கள் சிறந்தவர்கள், we are superior, குலூபுனா உல்ஃப், நாங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் சிறந்தவர்கள். இன்னைக்கு நம்மளை எத்தனை பேர் நினைக்கிறோம்? நாங்க யார் தெரியுமா? எங்க குடும்பம் எப்படி தெரியுமா? எங்க பரம்பரை தெரியுமா? எங்க வம்சாவளி தெரியுமா? நீங்க டாய்லெட்டுக்கு போய் உட்கார்ந்தா தெரியும் நீங்க யாரு என்ன ஏதுன்னு. சாப்பிட்டு ஒரு நாள் 2 நாள் நீங்க டாய்லெட்டுக்கு போகாம இருந்து பாருங்க, அப்ப தெரியும் நீங்க யாரு, உங்களுடைய வம்சாவளி யாரு, உங்க பரம்பரை யாரு. மலத்தை சுமந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு இப்படி ஒரு பெருமை. அப்ப இது அவங்க என்ன சொன்னார்கள்? we are superior, நாங்கள் உயர்ந்தவர்கள், பிறப்பால் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அதுக்கேற்ப தண்டனை கொடுத்தான். உள்ளங்களில் அல்லாஹ் சீல் வைத்து விட்டான். எட்டாவது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சாரி என்று அவதூறு சுமத்தியது, அவர்கள் செய்த குற்றங்கள் ஒன்று. 9வது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய முயற்சித்தது. நபிமார்களை கொன்றார்கள் ஒரு பக்கம், அந்த தூதர்களில் மிக உயர்ந்தவர்கள் ஜீசஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய முயற்சித்தது. இப்ப இந்நேரம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்கணும். ஆனால் 2 பேரும் கை கோத்துட்டு இருக்கிறானுங்க. உண்மையிலேயே ஈசாவை கொலை செய்ய முயற்சித்தது யாரு? இஸ்ரேல், யஹூதி, யூதன். அப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்க 2 பேர் தான் முட்டிக்கிட்டு சாவணும். ஆனா 2 பேர் சேர்ந்துட்டானுங்க. எதுக்கு 2 பேர் சேர்ந்துட்டானுங்க? பாயிங்களை க்ளோஸ் பண்றதுக்கு, நம்மள காலி பண்றது, எதிரிக்கு எதிரி நண்பர்கிற மாதிரி. ஆனா அசல்ல ஜீசஸ் ஈசாவை கொலை செய்ய முயற்சித்தது யாரு? யஹூதிகள், யூதர்கள். இது 9வது. 10வது, மனிதர்கள் மீது அநியாயம் செய்தது. ஃபபிதுல்மின் மினல்லதீன ஹாது, யூதர்கள் இன்று நேற்றல்ல காலம் காலமாக மனிதர்கள் மீது அநியாயம் செய்வது இவர்களுடைய ஒரு குணம், ஒரு குற்றம். 11வது, வட்டி சாப்பிட்டது, வட்டியை வியாபாரமாக்கியது சர்வசாதாரணமாக. 12வது, அல்லாஹ்வின் வேதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒன்னு இருக்கு வேதத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றது, இன்னொன்னு இருக்கு அந்த வேதத்தையே மாற்றுவது. இது 12வது. 13வது, அல்லாஹ்வின் மீதே அவதூறு சுமத்தியது. வாக்ரிதுல்லா, என்ன அவதூறு சுமத்தினாங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எனக்காக அழகிய கடன்களை கொடுங்க அல்லாஹ் சொல்றான். உடனே இவங்க என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க? அல்லாஹ்வே ஏழை ஆயிட்டான் போல இருக்குது, அல்லாஹ் நம்மள்ட்ட காசு கேட்கிறான். இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா, அல்லாஹ் ஃபகீர் ஆயிட்டான், நாம தான் பெரிய பணக்காரங்க. குல்லத் ஐதீஹிம், அல்லாஹ்வின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, அல்லாஹ் கஞ்சன் ஆயிட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வின் கைகள் கட்டப்படல, பல் யதாஹு மப்சூத்ததானி, அல்லாஹ்வின் கைகள் விரித்த நிலையில் இருக்கின்றன. யுன்ஃபிகு கைஃப யஷா, அவன் நாடியவாறு செலவு செய்கிறான். இது என்னது? அல்லாஹ்வின் மீது அவதூறு. 14வது, கேள்வி கேட்டே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொலைத்து எடுத்தது.
கேள்விங்கிறது தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி கேள்வி கேட்கறது. இவங்க அப்படி இல்லை. அல்லாஹ் சொன்னா ஒரு பசுமாட்டை அருங்க அப்படின்னு. ஏதோ ஒரு பசுமாட்டை கொண்டு வந்து அறுத்திருக்கலாம். பக்கரா, சூரத்துல் பக்கரா இருக்கு பாருங்க. என்ன கேட்டாங்க? அது அந்த பசுமாடுங்கிறது என்ன நிறம், என்ன கலர், என்ன வயசு, அது எப்படி இருக்கும்? கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறது. இப்போ அப்படிதான், கேள்வி ஏதாவது சந்தேகம் வந்தா கேளுங்கன்னு சொன்னா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் ஒரு அஜித் பயன் பண்ணிட்டே இருக்கும்போது சொன்னாராம், சொர்க்கத்துல எல்லாமே கிடைக்கும், எல்லாமே சொர்க்கத்துல உண்டு. உடனே பயான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். உங்களை மாதிரி ஆள் கிடையாது, அவன் வேற ஒரு ஆள். அவன் என்ன பண்ணா, அஜித் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா. சொல்லுப்பா, கேளுப்பா, என்னப்பா சந்தேகம்? சந்தேகத்தை நான் பூர்த்தி செய்யறேன். என்னப்பா சந்தேகம் உனக்கு? சொர்க்கத்துல எல்லாமே கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்குமா அஜித்? எல்லாமே கிடைக்கும்பா, நீ ஆசைப்படுறது விரும்புறது எல்லாமே கிடைக்கும். அப்போ சொன்னா, சொர்க்கத்துல தம் அடிக்க முடியுமா அப்படின்னு. சொர்க்கத்துல சிகரெட் குடிக்க முடியுமா, தம் அடிக்க முடியுமா? இல்ல சில பேர் அதிலே பைத்தியம் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது. அப்ப அவர் சொன்னாராம், அடிக்கலாம், ஆனா நெருப்பு எடுக்கிறதுக்கு நரகத்துக்கு போய் ஆகும். அடிக்கலாம், நெருப்பு எடுத்து எங்க போகணும்? நரகத்துக்கு போய். சில பேருக்கு அப்படி பதில் சொன்னாதான் தெரியுது. ஆனா அங்க போனா ரிட்டர்ன் வர முடியாது. நரகத்துக்குள்ள போயிட்டா பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன், அவ்வளவுதான். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு அவர்களை கஷ்டப்படுத்தியவர்கள் யகூதிகள். இதெல்லாம் யூதர்களுடைய பழக்கம். 15வது பைத்துல் மக்திஸ். பைத்துல் மக்திஸில் நுழைய மறுத்தது. கடல் பிளந்து அல்லாஹ் காப்பாத்திட்டான். பைத்துல் மக்திஸ் அல்லாஹ் காட்டினான், நீங்க அங்க போங்க, செழிப்பா இருக்குது, நீங்க அங்க சாப்பிடலாம், அதான் அந்த நாடு உங்களுக்கு நான் சொந்தமாக்கி விட்டேன். எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? நாங்க போக மாட்டோம், எங்களால முடியாது. கோழைகளாகி விட்டார்கள். எந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, மூசா நீங்களும் உங்களுடைய அல்லாஹ்வும் போய் சண்டை போடுங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த எதிரிகளை அடித்து விரட்டுங்கள், அப்புறம் நாங்க வர்றோம். அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா பாருங்க. ஒரு நபி, ரப்பி இன்னி லா அம்லிகு இல்லா நஃப்ஸி ஃபஃப்ருக் பைனி வ பைன கௌமல் ஃபாஸிகின். யா அல்லாஹ், நானும் எனது அண்ணன் ஹாரூன், இந்த 2 பேர் மட்டும்தான், இந்த சமுதாயத்தை என்னை விட்டு பிரித்து விடு. எவ்வளவு வெறுப்பு வந்திருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த சமுதாயத்திற்காக தான் பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். ஃபிரௌனிடம் அடிமைகளாக இருந்த அந்த சமுதாயத்தை மூசா அவர்கள் மீட்டெடுத்தார்கள். கடைசியில் என்ன துவா செஞ்சிட்டாங்க? ஃபஃப்ருக் பைன். பிறகு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுங்களா? 40 நாட்கள், 40 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் வரை அந்த பாலைவனத்திலேயே சுற்றி கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட். யதீஹூன ஃபில் அர்த். சுத்தி சுத்தி வர்றாங்க இந்த இடத்துக்கு, மறுபடியும் சுத்தி 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 எத்தனை பேர் மாறு செய்தார்களோ அத்தனை பேரும் செத்து மடிந்தார்கள் அந்த பாலைவனத்துல 40 ஆண்டுகளில். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஒரு வழியை காட்டும் போது அந்த வழியில் செல்ல மறுத்து பிடிவாதம் செய்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போது இந்த மாதிரியான தண்டனை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த 40 ஆண்டுகள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட்டாங்க, பிறகு நபிமார்கள் மௌத்தாயிட்டாங்க. அதுக்கு பிறகு வேறு சந்ததிகள் தோன்றினார்கள். அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது, நமது முன்னோர்கள் பாவம் செஞ்சிட்டாங்க, நாங்க பைத்துல் மக்திஸ் போறோம்னு முன்னால் வந்தாங்க. இது அவருடைய வரலாறு. இது ஏறக்குறைய 15 வகையான குற்றங்களையும் ஓரளவுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும்னா சூரத்துல் ஃபாத்திஹாவுல நம்ம அதான் சொல்றோம், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளான கூட்டம், அவர்கள் சென்ற வழியில் யா அல்லாஹ் என்னை நடத்தி விடாதே. இதுதான் அவர்கள் செய்த பாவங்கள், குற்றங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்ட இந்த செய்திகள் உள்ளங்களில் ஆழமாக பதிந்து வாழ்க்கையில் கடைபிடித்து நடப்பதற்கான பக்குவத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். மதரசா வசூலுக்கு வந்திருக்கிறாங்க. மார்க்க கல்விக்காக கொடுத்து உதவுங்கள். ஃபித்ரா கொடுக்காத சகோதர சகோதரிகள் உங்களுடைய ஃபித்ராக்களை உடனடியாக செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.